நாம வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் கைமணத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கும் சூப்பரான 2 ரெசிபி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன ரெசிபின்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு கிட்ஸுக்கு பிடிச்ச ரெசிபியா இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுத்தாலும் அந்த டிஃபன் பாக்ஸ் அப்படியே வீட்டுக்கு வரும். ஏன்டா செஞ்சு கொடுத்தோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஏன் இன்னும் வைக்கலன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் இன்னைக்கு பண்ண போறோம். என்ன செஃப், சொக்காலாம் சூப்பரா இருக்கு. சொக்கானா? ஓ, இட்ஸ் கால்ட் ஷெஃப் கோட். எஸ், ப்ரொஃபஷனலா மாறிட்டீங்க. என்ன மாதிரி சந்தோஷம். பொண்ணு மாதிரியா? நீ இருக்கிறதுனால இது குக்கரி ஷோவா இல்லையா டவுட் வந்துருச்சு மக்களுக்கு. இல்ல இது குக்கரி ஷோ, நான் ஒரு ஷெஃப், அது ஒரு டம்மி போவான்றது ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக இந்த கோட்டை போட்டுறேன். நீங்க இன்னைக்கு என்ன செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சொல்லட்டுமா? சொல்லு. ஒரு வெஜிடேரியன் டிஷ். இந்த வாரம் வெஜிடேரியன் பண்றேன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதை வேற வெஜிடேரியன் டிஷ் நீங்க எப்ப சொன்னீங்க? நான் இல்லாதப்ப போல வரோம். நான் வந்தவனே சொல்றேனே, என்கிட்ட வந்து திட்டுத்தனமா கேட்டியே. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுல ஆன்சர் சொல்லக்கூடாது. ஒழுங்கா கட் பண்ணுங்க. ஸோ என்ன ரெசிபி? பாஸ்தா, வெஜிடேரியன், இதெல்லாம் க்ளூ கிடைச்சாச்சு. டக்குன்னு ரெசிபி பேர் சொல்ல பார்ப்போம். பாஸ்தா. ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? கடுப்பேற மாதிரி காமெடி பண்ண கூட ஒரு 1000 முறை சொல்லியிருக்கேன். சரி சொல்லுங்க. சொல்லு. என்ன சொல்றது இப்போ? நான் என்ன ரெசிபியா இருக்கும் யூகிச்சு சொல்லு. ஓகே, இன்கிரிடியன்ட்ஸ்லாம் சொல்லுங்க. ஐ வில் give some name for that. இங்க இருக்கிறது தான் இன்கிரிடியன்ட். இதுல என்னன்னா தக்காளி பாஸ்தாங்கவா, லெமன் பாஸ்தாங்கவா, மிளகா பாஸ்தா, என்ன சொல்றேன்? ஓ, அறிவுக்கு என்ன ஏட்டுதா சொல்லு. ஓகே, மெயினா வந்து நான் ஒன்னு பார்த்திருக்கேன். என்ன மெயினா பார்த்த? பாஸ்தால 2 பாஸ்தா செய்வாங்க. டொமேட்டோ பாஸ்தா, ஒயிட் பெனி பாஸ்தா. தப்பு. அடுத்த கெஸ். ஆனா அந்த பாஸ்தாவோட ரிசல்ட் ஒயிட் கலர்ல தானே இருக்கும். மஷ்ரூம் எடுத்துட்டீங்க. மஷ்ரூம் ஒயிட் பாஸ்தா. தப்பு. வரட்டுமா தல? செஃப் தெரியல, மன்னிச்சிருங்க. என்ன கால்ல ஊது மாட்டிருக்கீங்களா? சரி இருங்க, சூரிய வம்சம் மாதிரி ஸ்பூனை போட்டு அதெல்லாம் வேணா. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு மஷ்ரூம் பாஸ்தா மாதிரி பண்ணாலும் நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோம்? இந்தியா. எந்த ஊர்? இந்தியாவில எங்க இருக்கிறோம்? இந்தியால சென்னை. அப்ப நம்ம ஊரோட ஒரு டச் இருக்கணும்ல. ஓகே, சென்னை மஷ்ரூம் பாஸ்தா அதுவா? மஷ்ரூம்ல ஒரு ஃபேமஸான டிஷ் இருக்கு. ரோட்டு கடை காளான். இங்க பாரு, இந்த மாதிரி அழகா நீ உரிக்கணும். குட் கேர்லா, ஓவரா பேசாம. இந்த ரோட்டு கடை காளான்லாம் இல்ல. we going to make. உனக்கு சொல்லவா ஆடியன்ஸ் சொல்லிடுவோம்? ஆடியன்ஸ் சொல்லுங்க. ஏன்னா மதிக்கிறது இல்லையே நீங்க. இந்த பொண்ணிட்ட சொல்லி எந்த யூஸும் இல்லை. ஸோ நம்ம வீட்டில் வந்து என்னதான் வந்து ஒரு நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சாலும் கொஞ்சம் காரம் போட்டாலும் நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க. கேட்டால் ஐயோ ரொம்ப காரமாக இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போங்களேன். ஃப்ரைட் ரைஸில் செஸ்டன் தோசை அள்ளி விட்டாலும் சாப்பிடுவானுங்க. அவங்களுக்கு பிடிச்ச பீஸாவில் என்ன போட்டாலும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் காரம்னு இருக்கிறத தான் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷும் ஒரு சூப்பரான மஷ்ரூம் மிளகு பாஸ்தா. ஸோ மஷ்ரூம் மிளகு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது கூட சாசஸ்லாம் சேர்த்துட்டு நார்மலாக நம்ம வந்து ஒயிட் சாஸ் க்ரீம்லாம் சேர்ப்போம். அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம தேங்காய் பாலை சேர்த்து நம்ம ஒரு இண்டியனைஸ்ட், அதாவது சவுத் இண்டியனைஸ்டு ஒரு சூப்பரான கூலான வெஜ் பாஸ்தா. ஓகே, இது வந்து எங்கள் அம்மாவோ எங்கள் பேரண்ட்ஸோ யாரும் செய்யலை, அதனால எனக்கு இதை பற்றி தெரியாது. பாஸ்தா ரெகுலராக செஞ்சு கொடுத்தாங்க. 2 ரெகுலர் பாஸ்தா தான் சொல்லிட்டேனே. ஒன்று டொமேட்டோ, இன்னொன்று ஒயிட் பெனின்னு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இது நார்மல் ஒரு பாஸ்தாவே செய்யலாமே ஷெஃப், ஏன் இந்த மாதிரி ஃபியூஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செய்ய பார்த்து தான் நம்மளுடைய கிட்ஸ் எந்த விதமான நோவுமே சொல்லாமல் சாப்பிடுவாங்க. அதே டிஷ்ஷில் நம்மளுடைய பாரம்பரியம் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்பைஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் பெனிட்ரேட் பண்ண ஆரம்பித்தா தான் நம்ம டிஷ் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். செஃப், இது என்னது? பட்டர். ஓ, அப்போ நான் தான் கிருஷ்ணரா திருட போகிறேன் இப்போ அந்த பட்டரை. ஏற்கனவே நீ இப்படி நிற்கிறேன் சிஜியில் போட்டுக்கிட்டோம். இந்த டிஷ்ஷுக்கு ஆயில் தேவைப்படாதா? பட்டர். பட்டர் 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 உதற ஒட்டாம சொல்லணும். சொல்லு. பட்டர். வேணாமா? ஆத்தா எனக்கே பயமா இருக்குன்ற மாதிரி பண்றியாமா? ஏமா இப்படி பண்ற நீ? நீங்க பண்ணுங்க, நீங்க நல்லா இருந்துச்சு பண்ணுங்க. இட்ஸ் பட்டர். பட் வராததை பண்ணக்கூடாது. ஓகே, கேவலமா வரதை பண்ணவே கூடாது. புரியுதா? ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம பேனில் பட்டர் சேர்த்துருக்கோம். ஸோ பட்டர் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சமாக சில்லி கரி லீஃப். இதெல்லாம் வந்து நார்மல் பாஸ்தாவில் இருக்காது. ஸோ இதுவே வந்து நார்மல் பாஸ்தாவில் எப்படி சேர்க்கணும் என்ன ஏதுன்றது நான் சரி உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நார்மல் பாஸ்தா நம்ம கைமானத்தில் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு மஷ்ரூம் மிளகு பாஸ்தா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கரி லீஃப் ஆட் பண்ணுறோம். கரி லீஃப் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி. நான் இப்போ ஒரு 2 சில்லி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ண கார்லிக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே,
அந்த கார்லிக்கும் அந்த கறி லீஃபும் நல்லா சாட்டே ஆகணும் அந்த பட்டரில். பா பரவாயில்லையே சொல்ல முத்தா, கொஞ்சம் கிட்னி இருக்கே. இப்போ நமக்கு தேவையான ஆனியனை ஆட் பண்ணுறோம். சாட்டியாக்குள்ளே சைட் பை சைட் நம்ம இதுக்கு தேவையான மஷ்ரூமை கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அது கட் பண்ணி அதான் எக்ஸாக்ட்லி நான் பீல் பண்ண சொன்னேங்க. இந்த மஷ்ரூமோட நிலைமையை பாருங்களேன். கிட்டத்தட்ட அது என்ன பண்ண முடியுமோ கொத்தி கொதறி. நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. வேணாம், நீ பார்த்து பண்ணுற பயத்தில் தான் நான் அதை கம்மி பண்ணேன். நிச்சயமாலே சூப்பராக இருக்கு. பாதி கருகுன ஸ்மெல் நக்கலா. ஸோ கட் பண்ண மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். எஸ், ஆட் பண்ண மஷ்ரூம் அங்கே வதக்கி ஃப்ரை பண்ணு. இது போட்டுருவாப்பா. ஓய் இங்கே வை கொடு. சரி, இந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு போடுற பாடு. பால் இருக்கி பழம் இருக்கி பசி இருக்கா. அந்த சவுண்ட் இருக்கு. டிக்கி 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 டிக்கின்னு வருதுல்ல, அதுக்கு அந்த மாதிரி டிக்கியா. கட் பண்ணுங்க. ரவுடி பேபி ரவுடி பேபி. இது ஓகேவா? நீங்க எதை யோசிச்சு வச்சிருக்கீங்க, அதனால என்கரேஜ் பண்ண மாட்டீங்க. இப்போ நான் என்ன காமெடி பண்ணாலும் நான் எதையும் யோசிக்கல. மனம் போல் மஷ்ரூம். செஃப், மஷ்ரூமோட குக்கிங் டைம் என்ன? இந்த கை என்ன பிஸியா இருக்குங்களா? இது இப்படி பிடிங்க. ஆளப்பாரு நல்லா. ஒரு வேலை செய்ய சொன்னாலும் ஒழுங்கா பண்றது. நான் இப்படி முட்டி போட்டு சமைச்சிட்டு இருக்கவா? நல்ல ஐடியா. ஒரு 2 நிமிஷம் அது வந்ததுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துல நான் கையே வைக்க விட மாட்டேன். சரி, ஓகே. செஃப், மஷ்ரூமோட ஆக்சுவல் குக்கிங் டைம் என்ன? குக் ஆறி குக் பண்ணணும். அது கூட பரவாயில்லங்க. நம்ம சேனல்லே ஏதோ ஒரு இந்த ஷோ வருங்க, அப்படி பேசி ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணி அதை வேற பார்த்து இது சொல்லுவாங்களே. ஐயோ, அது மாதிரி எங்க ஏன் நம்ம ஷோல டான்ஸ் பண்ண மாட்டேன்? இல்லது அந்த மாதிரி ஒரு டான்ஸ் அந்த ஷோலயே எப்படி தூக்கலாம்னு வச்சுருக்கேன். இல்லை பண்ணு பார்ப்போம். செஃப், கூட யாராவது ஆடுவேன். நம்ம 2 பேரும் இன்னைக்கு டான்ஸ் ஆடுவோமா? வாங்க. நான்லாம் ஆட முடியாது. நீ இப்போ என்ன பண்ற? டான்ஸ்லேயே வந்து எனக்கு பாஸ்தா வேணும்னு கேட்குற. சிங்க கேளு. அம்மா தாயே பிச்சை போடுகின்ற இதாக வருது. என்னம்மா நீ? ஆனால் சொன்ன உடனே ஸ்பான்டேனியஸாக பண்ணுற பற்றி அதான் அவன்கிட்ட பிடிச்சது. தட்ஸ் மை கேர்ள். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம மஷ்ரூம் போட்டு குக் பண்ண பார்த்து என்ன ஆகும்னா, அப்படியே அது நல்லா திரண்டு சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ், பட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஏதோ கேட்க போகிற. ஆமாம், எஸ், இதான் இந்த டிஷ்ஷஸோட பியூட்டி. ஓகே. என்ன பாஸ்தா? மிளகு பாஸ்தா. என்ன போடுற? மிளகு. வெரி குட். அப்படி டான்னு சொல்லணும். ஸோ பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. செஃப், ஒரு டைலாக் வருது சொல்லவா? மிளகு பார்த்தோன்னா கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு கரம் மசாலா போதும். இந்த டைலாக் செத்துச்சா சாவலியா? இன்னும் உயிரோட தான் இருக்கா? சொல்றதுக்கு ஏங்கிட்டு இருக்கு என் மனசுல. கொஞ்சமாக பட்டர். அதை விட முடிச்சு விட்டலான்னு பார்க்குறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. செஃப், இது சால்டட் பட்டரா அன்சால்டட் பட்டரா? பா இதானா அது? இதுக்கு தானே இவ்வளோ நேரம்? இல்ல ஒரு டைலாக் இருக்கு. சரி சொல்லு. செஃப் போடுறாரு மிளகு, என் கூட வந்து கொஞ்சம் பழகு. பிடிச்சிருக்கு அவருக்கு, ஆனா என்கரேஜ் பண்ண மாட்டாரு. இந்த மாதிரி நிறைய பண்ணுவேன்னு. இன்னொரு வாட்டி சொல்லாத. செஃப் போடுறாரு மிளகு, நீ என் கூட வந்து கொஞ்சம் பழகு. கேமராமேன் உங்களை தான் சொல்றாரு, நீங்க உங்களை தான் காட்டுறாரு. பாருங்க கேமராமேன், உங்களை வந்து ஏதோ பார்த்து வச்சிருக்காங்க. பழகம் பழகுன்னு கூட வரல, பழகு என்ன நான் இப்படி சுத்தலையே. செஃப், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, உங்களுக்குள்ள ஒரு மல்டி டேலண்ட் இருக்கு. டேலண்ட் நம்பர் 1 சொல்லு. இந்த இப்படி பண்ணுவீங்க கரண்டி வச்சு கலக்க சொன்னா. அதெல்லாம் ஒரு டான்ஸ். என்ன மார்க் பண்ற? சரி பண்ணு போனா போகுது. மார்க் பண்ணல, உங்களை ரசிக்கிறேன் நான். அதெல்லாம் ஒரு டேலண்ட் உங்களுக்கு. கேமராமேனை கூட்டு பழகுன்ற, இங்க உட்காந்து ரசிக்க எனக்கு புரியலமா. வாட் இஸ் இட்? நல்லா ஒரு வெந்துருச்சு சூப்பரான ஒரு பதத்துல. என்ன பதம்? எந்த பதம் நீ இப்ப சொல்ற? அது இப்ப வந்து ஒரு 70% குக் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு பதம். தொண்டை வேற கட்டிருச்சு. கட்டணும். ஸோ இப்போ இந்த மஷ்ரூம் வந்து நல்லா வெந்தாலே போதும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப்புக்கு வரீங்க. ஏன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பாஸ்தா பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஒயிட் சாஸ்னு ஒன்று அடிப்பீங்க. ஒயிட் சாஸ்ன்றது 1% ஃப்ளார், 1% பட்டர், 10% மில்க், 1:1:10ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு கன்ஃபியூஸே பண்ணிக்காமல் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு, வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் பாலை வச்சு அசால்ட்டாக ஒரு பாஸ்தா அட்டகாசமாக வரும். ட்ரை பண்ண போகிறீங்க. இப்போ தான் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்மளுடைய இன்க்ரீடியன்ட் எல்லாம் வதங்கிடுச்சு. இது யார் வேணால் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு சின்ன குட்டி ட்ரிக் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த பேனில் எல்லாத்தையும் ஒரு சைடில் எடுத்துக்கிட்டு ஒரு 2 பீஸ் பட்டரை
இன்னொரு சைடு ஆஃப் த பேனில் போடுறோம். இப்போ இந்த ஃப்ளார் நிறைய போடாதீங்க, 1 ஸ்பூன் போதும். 2 கியூப் பட்டர், 1 ஸ்பூன் ஃப்ளார் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். செஃப் சலிச்சிட்டு தானே போடுவாங்க, சலிச்சிட்டோமா? இது சலிச்சு வச்சது தான் ஆல்ரெடி. உன்கிட்ட வேலை சொல்லாதனால உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இதை வந்து இந்த ஃப்ளாரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பட்டரில் போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஓகே. கொஞ்ச நேரம் இது குக் ஆகணும், அப்போ தான் அந்த ஃப்ளாரோட ரா ஃப்ளேவர்லாம் போகும். ஒரே பேனில் ஈஸியாக பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பர்வான ட்ரிக். டெஃபினட்டாக நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாம் இருக்க பார்த்து கஷ்டப்பட்டு 2-3 விஷயங்கள்லாம் பண்ணாமல் ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரே மெத்தட் ஒன்லி ஆன் கைமணம். பட்டர் ஃப்ளார் ரெண்டும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் மில்கா செகண்ட் மில்கா? ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு. சரி, ஓகே. தேங்காய் பால் ஊற்றி கொடுத்தா லஞ்சிலலாம் கெட்டுறாதா? அப்படியே நல்லா இருக்குமா? மோஸ்ட்லி நம்ம வெஜிடேரியன் தானே பண்ணுறோம், சிக்கன் அந்த மாதிரிலாம் தான் பண்ண நம்ம யோசிக்கணும். ஸோ இது கரெக்டாக தான் இருக்கும். ஓகே. இனிமேல் எந்த பேரண்ட்ஸும் எந்த குழந்தைய ஏமாற்ற முடியாது, ஒரு கிளாரிட்டியாக ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. ஸோ எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்புங்க, சந்தோஷப்படுங்க. பாருங்கள் நல்லா ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்க. இதோட நம்ம மசாலாவையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மில்க்கையும் சேர்த்து குக் பண்ணோன்னா நம்மளுடைய அட்டகாசமான சாஸ் ரெடி. வாவ், இட்ஸ் சோ ஈஸி. சூப்பரா இருக்கு. நீ சொல்லுமேன்னு சொல்ற மாதிரி இருக்குது. நிஜமா சூப்பரா இருக்கு. ஸோ இதில் வந்து ஸ்பைஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும், இல்லை ஆல்டர் பண்ணிக்கணும். திஸ் இஸ் த ஸ்டெப். செஃப் தலையாட்டம் பண்ணுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். தலையாட்டம் பண்ணிட்டு நீ என்ன தர பண்ணுங்க. நான் என்ன தரது? லீவ் லெட்டர் தரேன், அடுத்த வாரம் லீவு. ஷோக்கு வரமாட்டேன்னு உத்தரவாதம் தான் நான் பண்றேன். இனிமேல் ஷோக்கு வரமாட்டேன். ஏதோ 1-2 நாள் வேணா நீங்க என்ஜாய் பண்ணலாம், நான் இல்லாம. மற்ற நாள்லாம் வந்துருவேல? வந்துருவேன். தோட பானி தேதோ பேட்டி ஸ்மேடாலோ. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. பாய். சரி நீங்க வேணான்னு சொல்லியே. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். அப்படின்னா நிறைய பேர் வந்து மில்க் எடுத்துக்க முடியாதுன்னு நினைப்பாங்க. இதில் இந்த பட்டருக்கு பதிலாக நீங்கள் வீகன் பட்டர் விற்குது, அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பாஸ்தா வந்து உங்களுக்கு ஒரு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அண்ட் வீகன் பாஸ்தாவை நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இப்போ நம்மளுடைய சாஸ் சீசனிங்லாம் பார்த்தாச்சு. ஃபைனலாக இப்போ நம்மளுடைய பாஸ்தாவை இறக்க போகிறோம். 1 2 3. வெஜிடேரியன் செஞ்சாலே அப்படியே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் கிடைக்குது எனக்கு. ஏன் சொல்லு? தூக்கி அதுக்கையாச்சும் ஏறிடுறீங்க. ஏன்னா நீங்க வந்து வெஜிடேரியன் தான் நான்வெஜ் விட சூப்பரா பண்ணுவீங்க. யார் சொன்னா? நான் சொல்றேனே. நீ தின்னணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிருக்க கூடாது. நண்டு சூப்பை விட உங்களோட இந்த மஷ்ரூம் பாஸ்தா சூப்பர். செஃப் ஆனா எப்படி செஃப் அந்த சாஸ் இதெல்லாம் சீஸ்லாம் போடாம அந்த சாஸ் ரெடி பண்ணீங்க தேங்காய் பால் வச்சு? ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்து அந்த சீஸ் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வாட்டர் ஆர் கோகனட் மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கொஞ்சம் லிக்விடிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீஸ். இதில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம், நான் இப்போ பண்ண பார்த்து ஜஸ்ட் சாஸ் கோட் பண்ணுறேன். உங்களுக்கு சாஸ் தளர வேணால் அதுக்கு அந்த மாதிரி சாஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பார்த்து சாஸ் நிறைய இருந்ததுன்னா அப்படியே செட் ஆன மாதிரி இருக்கும், சாஸ் கோட் ஆனால் நல்லா இருக்கும்ன்றதுல அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுடைய சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அண்ட் பாஸ்தா பாயில் பண்ண பார்த்து நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, வாட்டரில் கொஞ்சமாக ஆயில் சால்ட் இதை போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வடித்து வச்ச பாஸ்தா மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து டாஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பாஸ்தாவும் அண்ட் சாஸும் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்த்து டாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ண போகிறீங்கன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டை லெவல் பண்ணிக்கோங்க. அப்படியே மலை சாரல் மாதிரி தூங்குங்க செஃப். மனசில் இருக்கிறது குழந்தைங்களுக்கு எவ்வளோ சீஸ் பிடிக்குமோ அவ்வளோ சீஸ் போடுங்க. ஓகே. இதோட அதிகமாக பிடிக்கும்னா நான் போய் ஒன்று எடுத்துகிட்டு வரவா? இதுவே நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன், இதை விட அதிகமாவா உனக்கு? செஃப் அப்படியே இப்போ ஸ்பூனில் வச்சு இழுத்தா இவ்வளோ தூரம் வரும்ல, அந்த சீஸ் போடலாம் நம்ம. அது வந்து மொசரல்லா சீஸ் அந்த மாதிரி வேணும் எனக்கு. அதுக்கு வந்து மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணல, இது பாஸ்தா ஷெடார் சீஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஷெடார் சீஸ், எனி சீஸ் இஸ் ஃபைன். சீஸ் வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். சீஸே இல்லைனாலும் நீங்கள் வந்து அந்த ஒயிட் சாஸ் மாதிரி பண்ணீங்களா, அதுலேயே சரியான க்ரீமியாக இருக்கும், அதுவே போதும். சீஸ் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஆனால் பாஸ்தான்னு பார்த்து அந்த குழந்தைங்க சீஸோட ஓமாமி எதிர்பார்ப்பாங்க. எஸ், ஓமாம் கண்டிப்பாக வேணும். ஓமாமா. ஸோ நம்மளுடைய ஒரு சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது கூட போகிற மாதிரி ஒரு குயிக் அண்ட் ஈஸி பன்னீர் ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு நம்ம பன்னீரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பன்னீர் தேவைப்படும். 250 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. வாயில் என்ன சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லு. இந்த எலித்தொலை தாங்க முடியலன்ற மாதிரி
இந்த மாதிரி நம்ம பன்னீரை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான மேரினேஷன். ஓ ஓகே. அந்த பன்னீருக்கு ஒரு மேரினேஷன். ஓகே. ஸோ அந்த மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தலாம். முதல்ல இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மிளகு பொடி போட்டாச்சு. இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் ஸ்பைஸ் லெவல் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர். ஓகே. நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் பவுடர், ஃபெனல் பவுடர், சோம்புத்தூள். ஓகே. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துட்டு ஸோ கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து இந்த மேரினேஷனை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. என்ன நார்மல் வெஜிடபிள் ஆயில். ஓகே. அந்த மேரினேஷன் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கோன்றது அந்த கலர்லேயே நம்மளுக்கு தெரியும். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப ஜென்டலாக ஆட் பண்ணுங்க, இல்லை பன்னீர் கிரம்பிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இதை மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அவர் அதை பண்ணுறப்பே பாருங்க, அந்த பன்னீருக்கும் வலிக்காது, மசாலாவுக்கும் வலிக்காது, அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சரில் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பன்னீர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு திக் பேட்டர், எக் எதுவுமே இல்லாமல் வெறும் ஃப்ளாரில். ஏன்னா இப்போ இதை அப்படியே போட முடியாது, தனித்தனியாக வந்துடும். அதுக்காக ஒரு பேட்டர் பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் பெப்பர். நான் போடுவேனே, ஏன் கஷ்டப்படுறீங்க 2 கையில்? கிவ் மீ வாட்டர். நீ ஏதாவது நிறைய ஊற்றி ஊற்றினா எனக்கு 2 வேலை ஆகிடும். சரி, நான் ஊற்றுறேன். வேணாம். எதிர் தானே. அன்புக்கு நன்றி. ஓ, அதில் ஊற்றணுமா? பேட்டர் எப்படி லிக்விடாக இருக்கணுமா இல்லை கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்? கோட்டிங் கன்சிஸ்டன்சி சொல்லு. ஓகே, கோட்டிங் கன்சிஸ்டன்சி. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நல்லா நம்ம கோட் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த கிரம்பில் போட்டுறோம். புரட்டி எடுக்கணுமா? இதெல்லாம் எனக்கு அசால்ட்டான வேலை செஃப். நீ பண்ணி முடிச்சிருவியா? சரி நான் கோச்சுக்காதீங்க. சீக்கிரம். இதுக்கப்புறம் நீ எதுவும் புரட்ட தேவையில்ல, நான் எல்லாத்தையும் இதில் போடுறேன், ஒரே வழியாக போட்டிக்கலாம். வா, கம் ஸ்டாண்டிங் கரும். குட் கேர்ள். இன்னைக்கு தான் உனக்கு முதல் முறையாக வந்து இந்த ஷோவில் வந்ததுக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிறேன். நீ எதுவும் பண்ணாதன்னு சொன்னால் பண்ணினுக்கிற. அப்போ தான் வேலை செய்ய. நீங்கள் தான் சொன்னீங்க. சரி, பண்ணு. சரி, ஓகே பண்ணு. இதெல்லாம் க்ரம் பண்ணு போ. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி க்ரம் பண்ணி வச்சுருந்த பன்னீரை அழகாக எடுத்து இறக்கி விட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இவ்வளோ பண்ணால் உடையாதுல்ல, போடலாம்ல? இவ்வளோ பண்ணால் போடலாம், நீ பண்ணது நல்லா போடலாமா நம்ம யோசிக்கிறோம். ஏன் செஃப் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேனே? க்ரம்மே ஒழுங்காக பண்ணலையா? இதில் கொஞ்சம் சீஸையும் தடவை இருந்தால் இப்படியே இழுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். எல்லாத்துலேயும் சீஸுன்ட்டு. சீஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு பன்னீர்னு இல்லை, நீங்கள் எனிதிங், ஈவன் பொட்டேட்டோ கூட இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு பேசிக் மசாலா தான். இது நம்ம பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பர்பஸ், பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், குயிக் அண்ட் ஈஸியாகவும் இருக்கணும். ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷில் நம்ம ஒரு ஃப்ளேவர்ஸ் அண்ட் ஸ்பைசஸையும் சேர்த்துட்டோம். அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏமா சில்லி பவுடரு எல்லாம் சேர்த்தமே, அப்போல்லாம் நின்று தூங்கி இல்லையா? செஃப் ஃபாரின்ல கூட இப்போ சில்லி பவுடர்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பேர் பாப்ரிகா. அது பேர் பாப்ரிகா. சொல்லு. பாப்ரிகா. சும்மா வித்தியாசமா பேர் வச்சிட்டா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா மொறுன்னு ஹோம் மேட் பன்னீர் ஃபிங்கர்ஸ் எடுத்து அப்படி எடுத்து வச்சிடலாம். சத்தத்தை கேட்டீங்களா? அது கேட்டீங்களா நீங்களும்? எதுக்கு சந்திரமுகியா மாறின? செஃப் இந்த டோரா புஜில சொல்லுவாங்க, நீங்களும் அதை கேட்டீங்களா அந்த சத்தத்தை? நீ என்ன வேணா சொல்லுவாங்க, டோரா புஜின்னு சொல்லாத. ஸோ நம்மளோட பன்னீர் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த காம்பினேஷன் யோசிச்சு பாருங்கள். அழகாக உங்கள் கிட்டுக்கு ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னா இந்த பன்னீரை நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். பன்னீர் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி க்ரம் நீங்கள் கோல்டன் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவே தான் இருக்கும். அண்ட் பாஸ்தா உங்களோட கிட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைஸ் லெவலில் நீங்கள் ஏற்றி இறக்கலாம். ஆல்சோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் நிறைய ஜூஸியாக வேணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் அதையுமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிட்ஸ் ஸ்பெஷல் மட்டும் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணினா உங்களோட ஃபேவரட்டாகவும் மாறிடும். ஏன்னா நம்ம ஒரு டச் இருக்கிறதுனால. இதே சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravana and Ramya.